இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கோவையில் மனிதாபிமானத்தின் அடையாளமாக நிகழ்ந்துள்ள ஒரு செயல் பலரது நெஞ்சங்களையும் நெகிழ வைத்துள்ளது. கோவை வரதராஜபுரத்தை மையமாக கொண்டு செயல்படும் தேசிய பார்வையற்றோர் இணையம் கல்வி முதல் வேலைவாய்ப்பு வரை பார்வையற்றவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகிறது. அந்த அமைப்பின் மற்றும் ஒரு மைல்கல்லாக பார்வையற்ற முதியோர்களுக்கான இல்லம் கோவையில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த உன்னத பணிக்கு அஸ்திவாரமாக அமைந்தது கோவை அரிசிபாளையத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர் ஆறுமுகம், அவரது மனைவி தனபாக்கியம். இவர்கள் தங்களுக்கு சொந்தமான 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 32 சென்ட் நிலத்தை தேசிய பார்வையற்றோர் இணையத்திற்கு தானமாக கொடுத்துள்ளனர். இந்த நிலத்தில் அரசின் நிதி உதவி ஏதுமின்றி நன்கொடையாளர்களின் பங்களிப்புடன் சுமார் 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான முதியோர் இல்லம் கட்டி முடிக்கப்பட்டது. பார்வையற்ற முதியோர்கள் எந்தவித கட்டணமும் இல்லாமல் தங்க இந்த இல்லம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. பார்வையற்ற முதியவர்களுக்கான இந்தியாவின் முதல் முதியோர் இல்லம் என்கிற பெருமையை இது பெற்றுள்ளது. இதை உருவாக்க தேசிய பார்வையற்றோர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சதாசிவம், மாநில ஒருங்கிணைப்பாளர் மனோகரன் ஆகியோர் முன்னின்று உழைத்துள்ளனர். இவர்கள் இருவருமே பார்வையற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சார், எங்கள் தேசிய பார்வையற்றோர் இணையம் கடந்த 50 ஆண்டுகளாக பார்வை மாற்றுத்திறனாளிகளுடைய பூரண மறுவாழ்வுக்காக பணியாற்றி கொண்டு வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாக அனைத்து வயதில் உள்ள பார்வை மாற்றுத்திறனாளிக்கு பல பணிகளை, அது பயிற்சியாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி, பல நிலைகளில் பல பணிகளை ஆற்றி இன்று பார்வை மாற்றுத்திறனாளிகள் ஒரு IAS அதிகாரியாக வந்து அமரக்கூடிய அளவிற்கு எமது இணையம் மற்றவர்களுடைய துணையோடு பணியாற்றி வந்துள்ளோம். அதனுடைய தொடர்ச்சியாக படிப்படியாக வளர்ந்து வரும்பொழுது பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய பாதுகாப்பை, முதியோருடைய பாதுகாப்பு வாழ்க்கையை உறுதி செய்வதற்காக ஒரு பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ற ஒரு முதியோர் இல்லம் ஒன்று வேண்டும் என்று நாங்கள் பலர் உணர்ந்தோம். அதனுடைய விளைவுதான் இன்று நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு அதுக்கு மிகவும் துணையாக இருந்த, எங்களுக்கு இந்த 32 சென்ட் இடத்தை வழங்கிய அரசு ஓய்வு பெற்ற ஆறுமுகம் ஐயா தனமாகியம்மா குடும்பத்திற்கு நாங்கள் மிகவும் முதலில் கடமைப்பட்டிருக்கின்றோம். இது எங்களுக்கு அவங்க கொடுத்து 32 சென்ட், ஏறத்தாழ ஒரு 10,000 சதுர அடி ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த கட்டடத்தை நாங்கள் கட்டியிருக்கிறோம். இதில் ஒரு 50 பார்வை மாற்றுத்திறனாளி 25 ஆண்களும் 25 பெண்களுக்குமான ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும், முதியோர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கு நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு இதுவரைக்கும் நாங்கள் அரசாங்கத்தை அணுகவில்லை. ஆனால் இந்த கட்டடம் தொடர்ந்து எங்களுடைய பணி தொடர்ந்து செயல்பட வேண்டும் சொன்னால் நாங்கள் ஏற்கனவே அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இங்கே ஒன்று எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக இருக்கணும், இலவசமாக எங்களுக்கு மின்சார வசதி செய்து கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த இப்போ இம்மாதிரியான கட்டடங்களுக்கு முழுமையாக வரி விலக்கு தரப்பட வேண்டும். அதே போல் மருத்துவம் இலவசமாக கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த உதவியெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா யாரெல்லாம் எப்படியெல்லாம் முன் வரணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக நம்ம இந்த தனியார் தொண்டு நிறுவனங்களும் எங்கள் அமைப்புகளும் முன் வரணும். அதற்கும் மேலாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்படிப்பட்ட ஒரு பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு முதியோர் இல்லம் அரசு அமைக்குமே ஆனால் இன்னும் அது அனைத்து பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களும் பேருதவியாக இருக்கும் என்றும் நாங்கள் அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இன்னைக்கு பேசலாம், பல முறை நாங்கள் அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையில் வைத்து வந்திருக்கிறோம். இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இங்கிருந்து பையங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பையங்கள்லாம் டவுனுக்கு போகும்போது ரொம்ப சிரமப்பட்டு போவாங்க. பஸ்ஸில் காலையில் நேரம் பார்த்தா எல்லாம் பையை போட்டுட்டு போகும்போது இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண வேணுங்கிற எண்ணம் வந்தது.
அந்த சமயத்தில் என்னுடைய நண்பருடைய ஒரு இங்கே வக்கீல் ஒருத்தர் இருக்கார், அவர் மூலிமா இங்கே ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்தேன். அந்த பள்ளிக்கூடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நடத்திட்டு இருந்தேன். அந்த பள்ளிக்கூடம் வந்து கிட்டத்தட்ட இப்போ 10 வருடம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இன்பிட்வீன் தனிப்பட்ட முறையில் எந்த பள்ளிக்கூடமும் நடத்த முடியாது, அது நம்ம மாதிரி சாதாரணமான ஆள் தான் நான் நடத்த முடியாதுங்கிற ஒருனால ஒரு ட்ரஸ்ட்டுக்கு அதை அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். அது திருப்பூரில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டு, அவங்க இப்போ நடத்திட்டுருக்காங்க. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கர் அது அப்படியே அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். அதுக்கு பிற்பாடு எங்களுக்கு அதாவது இஷ்யூஸ் எதுவும் இல்லாததுனால 2 இதுவும் மிஸ் ஆயிடுச்சு. சின்ன வயசு குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடியே இறந்துருச்சு. அதனால் இப்போ நாங்கள் ரொம்ப சிரமம். எங்கள் பிரதர்ஸ் சன்னு அவங்கள தான் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த நிலையில தான் அப்புறம் இவங்களை எனக்கு அறிமுகமாச்சு. அவங்களுக்கு உதவி செய்யும்போது இவங்களுக்கு உதவி செய்கிறதா ரொம்ப நல்லதுன்னு நினச்சேன். ஏன்னா இவங்களை பார்க்குற யாருமே உதவி செய்யணுங்கிற எண்ணம் இல்லாதவங்களுக்கு, அதாவது உதவி செய்ய வேணுங்கிற எண்ணம் இல்லாதவங்களுக்கு கூட உதவி செய்யணுங்கிற எண்ணம் வரும் வழியில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அதனால் அப்புறம் இவரை எங்களுக்கு ஒரு அறிமுகமாக ஒரு இதில் அறிமுகமானதுனால அவங்க ஒரு சூழ்நிலை எப்படி ஒரு 10-30 பேர் வந்து அவங்கள பார்த்து அவங்கள பண்ண அவங்களுடைய ரிசீவ்ஸ் எப்படின்னு தெரியுது இல்லைங்களா. அந்த நிலையில் தான் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேணுங்கிற எண்ணம் வந்தது. அப்போ உடனே அவங்ககிட்ட கேட்கும்போது, சரி இங்கே ஒரு இடம் வேணால் நான் கொடுக்குறேன், வந்து நீங்கள் செய்யுங்க, ஏதாவது கட்ட முடியுமானா செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அவங்க இடத்துக்கு போய் பார்க்க அவங்க இடம் அங்கே வரதராஜன் மேடில் இருக்க ஆஃபீஸு. இப்போ அங்கே போய் பார்த்தோம். அது ரொம்ப சின்ன இடம்தான். அதுலேயும் அவங்க ட்ரைனிங், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங்லாம் பார்க்கும்போது சரி அவங்களுக்கு இந்த இடம் கொடுத்து நல்லதுதான் சொல்லிட்டு இடம் கொடுத்துருக்குறேன். இதில் வேறு எங்களுக்கு இப்போ என்ன நினைக்கிறேன்னா, இவங்களுக்கு இதை கொடுத்தது காட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் வருது. கண் தெரியாதவர்கள்லாம் வந்து இங்கே இருந்தாங்கன்னா, வயசானவர்கள்லாம் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். நாங்களும் முடியாத காலத்தில் அவங்களோட வந்து சேர்ந்துக்குவோம். அதனால தான் கொடுத்தது. இப்போ கட்டணமெல்லாம் கட்டி இப்போ நல்லா இருக்குது. அங்கெல்லாம் வந்து அவங்களோட நாங்களும் சேர்ந்து இருந்துக்குவோம். சார், எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு எண்ணம் இருந்தது, அதாவது முதியோருக்குன்னு ஒரு இல்லம் கட்டணும்னு. ஏன்னா இன்னைக்கு காலத்தில் பார்க்குறீங்க, நல்லா இருக்க முதியோர்களே வந்து வயசானதுக்கப்புறம் அவங்கள விட்டுறாங்க, பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அப்படிங்கும்போது பார்வை மாற்றுத்திறனாளி நிலைமை யோசித்தோம், அவங்களுக்கு ஒரு இல்லம் கட்டணும் அப்படின்னு. அப்போ தான் வந்து நாங்கள் எதிர்பாராத சூழ்நிலையில் ஐயா வந்து எங்களுக்கு ஒரு 32 சென்ட் இடம் கொடுத்தாரு. அதை பயனுள்ள, ஏன்னா அவரும் வந்து பயனுள்ளதாக பயன்படுத்தணுன்னாரு. யோசித்தோம், ஏன்னா இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் இடம் இருக்குது, ஆனால் வயசான 60 வயசு மேலானவங்களுக்கு ஒரு போக்கிடம் இல்லை. அவங்களுக்கு ஒரு வசதியும் வாய்ப்பும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடமா அமையணும், அவங்க கடைசி காலத்தில் அமைதியாக அவங்க காலத்தை போக்கணும் அப்படின்னு யோசித்தோம். அதனுடைய வெளிப்பாடு தான் சார் இந்த கட்டடம். இன்னைக்கு பறவைகளுக்கு தங்க கூட வீடு இல்லாமல் மரத்தை வெட்டிட்டு போன்ற சூழலில் இந்த 50 பேத்துக்கு ஒரு கூடு அமைச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு சூழல், எப்படிப்பட்ட மனநிலை? உண்மையிலேயே இது வந்து எங்களுக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது சார். வாழ்நாளில் நாங்கள் இன்னும் சாதிக்க முடியாத சாதிச்ச மாதிரி இருக்குது எங்களுக்கு.